அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இஸ்லாமிய கல்வியின் அடிப்படைகளை மீட்டெடுப்பது பத்தின ஒரு சுருக்கமான பார்வை. அஸ்திவாரம் இல்லாத ஒரு கட்டடம் எப்படி நிலைக்காதோ அதே நிலைமை தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கும். அடிப்படைகளை நம்ம இழந்துட்டதால மார்க்க அறிவு குறைஞ்சு பாவங்கள் பெருகி வரதை நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம் இல்லையா? இந்த சரிவை மாற்றி நம்ம அஸ்திவாரத்தை பலப்படுத்த நம்ம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். முதல் வகையான இக்ரவை நாம புறக்கணிச்சது. வாசி அப்படிங்கிற அந்த அல்லாவின் முதல் கட்டளையும் தேடலும் இன்னைக்கு நம்ம கிட்ட பெருமளவு குறைஞ்சு போச்சு. அறிவும் வாசிப்பும் குறையும் போது என்ன நடக்கும்? கண்டிப்பா நம்ம நம்பிக்கையோட ஆணிவேரே ஆட்டம் கண்டுடும். 2வது, அகீதாவோட முக்கியத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் 13 வருஷங்களும் அல்லாஹ் ஈமான், அதாவது அகீதாவை மட்டுமே போதிச்சான். ஏன் தெரியுமா? அக்கீதா உறுதியானால் எந்த கடமைக்காகவும் யாரையும் நாம் கட்டாயப்படுத்த தேவையே இல்லை. அவராகவே இறைவனிடம் வந்து நிற்பார். இறுதியாக தியாகங்களை உருவாக்குற ஈமான். ஆரம்பகால சஹாபாக்களான பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, முஸ்ஸாப் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்களோட பொறுமைக்கும் தியாகத்துக்கும் காரணம் அவங்களோட ஆழமான அகீதா தான். அன்னைக்கு இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் இழக்க அவங்க தயாரா இருந்தாங்க. ஆனா நாம இன்னைக்கு தொழுகைக்காக நம்ம மொபைல் போனை கூட கொஞ்ச நேரம் கீழே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கும். கைவிடப்பட்ட அந்த இக்ராங்கிற தேடலையும் உயிரோட்டமான அகீதாவையும் மறுபடியும் நம்ம நெஞ்சங்கள்ல உறுதியா விதைக்கிறது மட்டும்தான் இந்த வீழ்ச்சியிலிருந்து நம்ம மீண்டெழுந்து உண்மையான முஸ்லிம்களா வாழ்றதுக்கான ஒரே வழி.